viewers, welcome to our channel. இந்த வீடியோல 10th history lesson 9 கான important questions தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த questions கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படினா அதுக்கான ஆப்ஷனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே மாதிரி group 4 கான free test batch Telegram linkல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படினா Telegram சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்ல டார்கெட் 97+ ஈஸியா எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக அதுக்குனே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் group 2 and group 2A and group 4 எக்ஸாம்காக கண்டக்ட் பண்ண போறோம் ஜனவரி 18ல இருந்து. அதுக்கான வீடியோ வந்து போட்டுருப்போம். அதுக்கான ரூல்ஸ் என்ன, எப்படிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்குமே கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் எது? கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் எது? விடை ஆப்ஷன் ஏ 1919 ஏப்ரல் 6. கேள்வி 2 துருக்கியின் கலிப்பா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? துருக்கியின் கலிப்பா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? விடை ஆப்ஷன் டி கிளாபத் இயக்கம். கேள்வி 3 ஈவேரா அவர்களால் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்ட இடம் எது? ஈவேரா அவர்களால் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்ட இடம் எது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் டி சேலம். கேள்வி 4 தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர் யார்? தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது எஸ் சீனிவாசனார் மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமை ஏற்றிருப்பார்கள். கேள்வி 5 ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்குமே ஆன்சர் ஆப்ஷன் பி சேலம். கேள்வி 6 கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? இது தமிழ் புக்லே படிச்சிருப்பீங்க. விடை ஆப்ஷன் பி ராமலிங்கனார். கேள்வி 7 சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார்? சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார்? விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும். வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் இவங்க எல்லாருமே வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்களாக தான் இருந்திருப்பாங்க. கேள்வி 8 தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்கு வழங்கப்பட்டது?
விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி லண்டன் மற்றும் பாரிஸ். கேள்வி 9 சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எங்கு இடம்பெயர்ந்தார்? சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எங்கு இடம்பெயர்ந்தார்? விடை ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி. கேள்வி 10 எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? விடை ஆப்ஷன் பி 1917. கேள்வி 11 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் டி 1917. கேள்வி 12 சைமன் குழு சென்னைக்கு எப்போது வந்தது? சைமன் குழு சென்னைக்கு எப்போது வந்தது? விடை ஆப்ஷன் சி 1929 பிப்ரவரி 18. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ரிலேட்டடாகவும் ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இது. கேள்வி 13 சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி டி முத்துசாமி. கேள்வி 14 தூத்துக்குடியில் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றவர் யார்? தூத்துக்குடியில் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி வ.உ. சிதம்பரனார். கேள்வி 15 ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? விடை ஆப்ஷன் டி 12. கேள்வி 16 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை ஆப்ஷன் சி பம்பாய். கேள்வி 17 எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது? எந்த அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் பி சென்னை வாசிகள் சங்கம். கேள்வி 18 1937இல் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது நீல் சிலை அகற்றப்பட்டது? 1937இல் யாருடைய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது நீல் சிலை அகற்றப்பட்டது?
விடை ஆப்ஷன் சி ராஜாஜி. கேள்வி 19 விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். கேள்வி 20 1891 சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? 1891 சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணியம். கேள்வி 21 அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் அம்மையார். கேள்வி 22 பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள் எது? பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள் எது? ஆப்ஷன் பார்த்துட்டு எது அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுங்க. விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இந்தியா, விஜயா, சூரியோதயம் இது மூன்றுமே தான். கேள்வி 23 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர் யார்? மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். கேள்வி 24 வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு என்ன? வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் ஏ 1925. கேள்வி 25 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்? விடை ஆப்ஷன் சி 72. கேள்வி 26 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. விடை ஆப்ஷன் ஏ 1927. கேள்வி 27 வேல் சிலவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு. வேல் சிலவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் பி 1922. கேள்வி 28 இந்தியாவில் காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த மாநிலம் எது? இந்தியாவில் காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியாக திகழ்ந்த மாநிலம் எது? விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கேள்வி 29 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் சி நடேசனார். ஃபைனல் கொஸ்டின்.
கேள்வி 30. வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டிய கப்பலின் பெயர் என்ன? வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டிய கப்பலின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி, காலியா லாவோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத 30 கேள்விகளுக்கு அவுட் ஆஃப் 30க்கு எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடைய வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.